மகாவிஷ்ணு மகாலட்சுமிகிட்டையும் நாரதர்கிட்டையும் மகிழ்ச்சியோட கதையை சொல்றதோட போன எபிசோடு முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல காலவ மகரிஷியோட பொண்ணா இருக்கிற லீலாவை காமிக்கிறாங்க. ஸோ மகிழ்ச்சியோட முன்ஜென்மம் தான் இது. இதை பத்தி பார்க்கலாம். அப்போ லீலா ஒரு ஆற்றங்கரை ஓரமா உட்காந்து எதை யோசனையில இருக்காங்க. அவங்க கையில அவங்க கட்டின ஒரு மலர் மாலை இருக்கு. லீலா யோசனையோடு அங்கேருந்து எந்திரிச்சு வராங்க. அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்காங்க. இவங்களோட தோழி போல இருக்குது. கையில் ஒரு கூடையில் நிற்கிறாங்க. அந்த கூடையில் அந்த மலர் மாலை வச்சதும் அந்த பொண்ணு கேட்குறாங்க, கொஞ்ச நாளாக நான் உங்களை கவனிச்சுட்டே இருக்கேன். உங்கள் மனசு ரொம்ப அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது. உங்கள் மனசில் ஏதோ சிந்தனையிலே இருக்கீங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதும், எங்கள் அப்பாவான காலவ மகரிஷியை பற்றி தான் யோசிக்கிறேன். அவர் தத்துவ ஞானி, ரொம்ப உயர்ந்தவர், புத்திசாலி அப்படிங்கிறதுனால எல்லாரும் என்னை ரொம்ப மரியாதையோடு பார்க்குறாங்க. என்கிட்ட யாரும் பேசக்கூட மாட்டேங்கிறாங்க அப்படின்றதும் அந்த தோழி கேட்குறாங்க, உங்கள் கூட பேசுகிற நீங்கள் வருத்தப்படுறது பெண்கள் பேசுகிறேன்னு வருத்தப்படுறீங்களா இல்லை ஆண்கள் பேசுகிறேன்னு வருத்தப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. லீலா அதுக்கு பதில் சொல்லாமல் சரிக்க அவங்க தோழி சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ என்ன மனசு நினச்சிட்டு இருக்கீங்க நான் சொல்லட்டுமா? நீங்கள் இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறது காலவ மகரிஷியோட சிறந்த சீடனான தத்தாத்திரேயரை பற்றி தானே யோசிக்கிறீங்க அப்படின்னதும் அவங்களும் ஆமா அப்படின்னு தலையாட்டுறாங்க. உங்க தோழி சொல்றாங்க, அவரையும் விரும்புறீங்க. அவரு எந்த ஆட்டம் பாட்டமும் இல்லாம தவ வாழ்க்கையே முக்கியம் அப்படின்னு இருக்காரு. பிரம்மச்சாரியா இருந்து தவ வாழ்க்கை தான் வாழணும்னு இருக்காரு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க அவரை நினைக்கிறத விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் இந்த அம்மா முகமே வாடிடுது. உடனே அவங்க தோழி சொல்றாங்க, காலவ மகரிஷிக்கு தன்னோட பொண்ணுக்கு திருமண வயது வந்துருச்சு அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியும். அவர் சரியான நேரத்துல உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு மாப்பிள்ளையை கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பாரு அப்படின்னு சொல்லவும் லீலாவும் அங்கே இருக்கிற மாலையை சிரிச்சுட்டு எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே காலவ மகரிஷியை காமிக்கிறாங்க. அவர் பக்கத்துலேயே தத்தாத்திரேயர் உட்காந்து ஸ்லோகங்களை சொல்ல அதை கேட்டுட்டு குருவான காலவ மகரிஷி ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லாரு, நல்லா இருக்குப்பா, எங்கிட்ட நிறைய சிஷ்யர்கள் படிக்கிறாங்க. ஆனால் தத்தாத்திரேயர் மாதிரி, அதாவது உன்ன மாதிரி மந்திரங்களை ரொம்ப நல்ல மனப்பாடம் பண்ணி அதை ரொம்ப தெளிவாச்சு சுத்தமாக சொல்லக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை. நீ ஈஸ்வரனோட அனுகிரகம் உள்ள ஒருத்தன், அதனால தான் இவ்வளோ நல்லா எல்லாத்தையும் படிச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சந்தியாவந்தனம் பண்ணணும், அதனால நான் இப்போ போகிறேன்ப்பா, நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்றதும் தத்தாத்திரேயரும் சரி குருநாதா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. அந்த இடத்துக்கு வர லீலா தத்தாத்திரேயரை பார்த்துட்டு இருக்க அவர் அப்படியே நகர்ந்து போயிடுறாரு. இந்த அம்மா அவரே பார்த்துட்டு நிற்க காலவ மகரிஷி அதை கவனிச்சிடுறாரு. லீலான்னு கூப்பிட்டுட்டு பக்கத்தில் வர காலவ மகரிஷி, நீ தானே பூமாலை கட்டின அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம், நானே என் கையில் பூமாலை கோக்கணும் அப்படின்னு தானே நீங்கள் எனக்கு ஆணையிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னதும், ஆமாம், நான் அதோடு சேர்த்து இன்னொன்று சொல்லியிருக்கேனே, ஒவ்வொரு முறை மாலையை கோக்கும் போதும் உன் மனசில் தெய்வ ரூபங்கள் மட்டுமே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அது மாதிரி நீ 1000 மாலை கோத்தேன்னா 1000 ரூபங்கள் உன் மனசில் நிற்கும். அது தவம் செய்யறதுக்குரிய பலனை உனக்கு கொடுக்கும். அது உன்னோட ஆத்மாவுக்கு ரொம்ப நல்லது. நான் சொன்ன இந்த அறிவுரை நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லவும் இந்த அம்மா பயந்துக்கிட்டே, இல்லை பிதாவே அப்படின்னு இவங்க சொல்ல இவர் சொல்கிறாரு, இப்போ உனக்கு தேவை ஈஸ்வரனை பற்றின சிந்தனை மட்டும்தான். மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மனசு அலைப்பாய விடாத, அதுக்கான சமயமும் இது கிடையாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்ப இந்த அம்மா புரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. அடுத்த காட்சியில் தத்தாத்திரேயர் குருவை பார்க்கறதுக்காக அந்த ஆசிரமத்துக்கு வராரு. அங்கே கூப்பிட்டதும் இந்த அம்மா சொல்கிறாங்க, லீலா சொல்கிறாங்க, அப்பா ஒரு யாகத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு அவரும் கிளம்புறாரு. இப்போ லீலா சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் அவர் வர வரைக்கும் காத்திருக்க சொல்லியிருக்காரு, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லவும் இவர் உள்ளே உட்கார்றாரு. இந்த அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு அவரை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அம்மா பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு தத்தாத்திரேயர் கொஞ்சம் தர்ம சங்கடப்படுறாரு. எந்திரிச்சு சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் காலவ மகரிஷியோட பொண்ணாக இருக்கனால கண்டிப்பாக ஞானமுள்ள ஒருத்தராக தான் இருப்பீங்க. நான் இவர்கிட்ட படிச்சுக்கிட்டதை உங்ககிட்ட ஒருத்தர் சொல்லி காமிக்கிறேன், அதில் ஏதாவது பிழை இருந்தால் திருத்தி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே, நல்லா இருக்கு, உங்களை மாதிரி ஒரு பெரிய பண்டிதரோட வாக்கியங்களை திருத்துற அளவுக்கு நான் பெரிய ஆளெல்லாம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் என்னை நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட பேர் லீலா, நீங்கள் லீலான்னு கூப்பிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறாங்க. தத்தாத்திரேயர் ரொம்ப சிரிச்சியில் பார்க்குறாரு. அப்படியே அமைதியாக போய் அவர் கொண்டு வந்த பையிலேருந்து ஒரு துணி எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு இது எனக்கு கிடைச்ச வஸ்திரம், இதை நான் குருநாதருக்கு கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துருங்க, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாரு. அந்த வஸ்திரத்தை வாங்கிக்கிட்ட லீலா சிரிச்சுட்டே கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க, குருவோட பொண்ணை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ பயமா அப்படின்னு கேட்க, அதுக்கு தத்தாத்திரேயர் சொல்கிறாரு, பயமா இல்லை, குரு மேலேயும் அவங்க குழந்தைங்க மேலேயும் உருவாகிறது பயம் கிடையாது, அது ஒரு வகையான மரியாதை தான் அப்படிங்கிறாரு. குருவை நீங்கள் மரியாதையாக நடத்தலாம், ஆனால் குரு மகள்கிட்டையும் இந்த மாதிரி மரியாதை நடந்துக்கணும், ஏதாவது சாஸ்திரம் சொல்லுதா அப்படின்னு லீலா கேட்குறாங்க. கிரந்தங்களில் நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா, குருவோட மகளை பத்னியாக ஏற்றிக்கிட்ட சிஷ்யர்கள் கதைகள்லாம் நீங்கள் படித்தது இல்லையா அப்படின்னு கேட்கவும், படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அதை பற்றி இப்போ எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, இவங்க சொல்கிறாங்க, இல்லை அப்படிப்பட்ட கதைகளும் இருக்கு இல்லையா, அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. மன்னிச்சிருங்க, நான் கிளம்புறேன், என்னை தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், சரி கிளம்புங்க அப்படிங்கிறாங்க லீலா. அவர் கிளம்புவோம்.
திரும்ப லீலா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே என்ன நடந்திருக்கு, இப்போது நீங்கள் ஒரு வஸ்திரத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு வஸ்திரத்தை ஒரு ஆண்மன் கொண்டு வந்து கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் உங்களுக்கு சொந்தம் தானே அர்த்தம் அப்படின்னு லீலா கேட்கவும், தத்தாத்திரேய சொல்லார், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது, இதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் பேச வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் குரு பத்னி அப்படிங்கிறவங்க என்னோட அம்மாவுக்கு சமம், குருவோட மகள் வந்து என்னோட சகோதரிக்கு சமம். நான் இந்த சத்தியத்தை மறக்கலை, நீங்களும் இதை மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. லீலா இதை ஏமாற்றத்தோட பார்த்தாலும் அவங்க வஸ்திரத்தை பார்த்ததும் அவங்க ஒரு தெளிவுக்கு வந்த மாதிரி தெரியுது. இதோட இந்த எபிசோட் முடிக்கிறோம். நாளைக்கு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.